ஓணம் சத்யாவில் மிகச் சிறிய அளவில் பரிமாறப்பட்டாலும் அதிக முக்கியத்துவம் பெறும் உணவு எது தெரியுமா? ஒரு பக்கம் இஞ்சியின் காரமும் புளிப்பும், இன்னொரு பக்கம் வெல்லத்தின் இனிப்பும். வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. இன்று ஓணம் சத்யாவில் சுவைகளின் சமநிலையை பார்ப்போம். முதலில் இஞ்சிப்புளி. இது கேரள சத்யாவின் செரிமான அருமருந்து. காரமான இஞ்சி, புளிப்பு மற்றும் வெல்லத்தின் இனிப்பு இரண்டும் சேரும் அற்புதமான ரசவாதம் இது. இது பல நாட்கள் கெடாமல் இருக்கும். சத்யாவில் ஒரு ஊறுகாயைப் போல பரிமாறப்படும். விருந்தில் 100 வகை பதார்த்தங்கள் இருந்தாலும் இஞ்சி புளிக்கு இணையாகாது என நம் முன்னோர்கள் கூறுவர். காரத்திற்கு பிறகு இனிப்பு. சத்யாவை நிறைவு செய்யும் அரச உணவான அடைப்பிரதமன். அரிசி மாவால் செய்யப்பட்ட மெல்லிய அடைகளும் அடர்ந்த வெள்ளப்பாகும் இதன் உயிர். திக்கான தேங்காய்ப்பால் ஊற்றப்படும்போது அடைப்பிரதமனின் சுவை முழுமையடைகிறது. எந்த ஒரு கேரள கொண்டாட்டமும் இந்த பாரம்பரிய இனிப்பு இல்லாமல் முடிவதில்லை. சுவைகளின் ஒரு சமநிலைதான் ஓணம் சத்யா. காரமும் இனிப்பும் அதில் மிக முக்கியம். பல்சுவைகளை ஒன்றாக உண்பதே ஒரு முழுமையான ஆரோக்கிய விருந்தாகும். புளிப்பு, காரம், இனிப்பு இவையெல்லாம் சேர்ந்ததுதான் நம் வாழ்வின் தத்துவம். இந்த பண்பாட்டை நாம் தொடர்ந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும். ஒவ்வொரு வாழை இலையிலும் பரிமாறப்படுவது வெறும் உணவல்ல, அது நம் முன்னோர்களின் அன்பு. காரமும் இனிப்பும் சேர்ந்தால்தான் ஓணம். ஓணம் சத்யாவின் சுவை முழுமையாகிறது. அன்புகளே, இப்படிப்பட்ட பாரம்பரிய உணவுக் கதைகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.